திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் பாதாள சாக்கடை பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் அவதியுறுகின்றனர். கடந்த அதிமுக ஆட்சியின் போது பாதாள சாக்கடை திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றன. ஆனால் திமுக ஆட்சி அமைந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த பணிகள் மெதுவாக நடைபெறுகின்றன. உள்ளாட்சியில் நல்லாட்சி என்பதெல்லாம் வெறும் பேச்சு என்றும், இது ஒரு ஆமை வேக ஆட்சி என்றும் விடிய அரசை பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு ரயில் நிலையத்தில் ITI 1ஆம் ஆண்டு மாணவர் ரயிலில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்தார். பெரிய களக்காட்டூர் கிராமத்தை சேர்ந்த சாந்தகுமார் என்பவர் அரக்கோணத்தில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் 1ஆம் ஆண்டு பயின்று வந்துள்ளார். இந்நிலையில் தொழிற்பயிற்சி நிலையத்திலிருந்து வீட்டிற்கு ரயிலில் பயணம் செய்த சாந்தகுமார் திருவாலங்காடு ரயில் நிலையம் அருகே இறங்க வேண்டிய நிலையம் வந்துவிட்டதா என எட்டி பார்த்தபோது தவறி தண்டவாளத்தில் விழுந்ததில் பலத்த காயமடைந்து உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் LIC அலுவலக ஜெனரேட்டர் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. செய்யாறில் பாரத ஸ்டேட் வங்கி அருகில் LICயின் கிளை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தில் மின்சாரம் திடீரென துண்டிப்பானதால் ஜெனரேட்டரை இயக்கியுள்ளனர். அப்போது சிறிது நேரத்தில் திடீரென ஜெனரேட்டரிலிருந்து கரும்புகையுடன் தீப்பற்றி எரிந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே திம்பம் மலைப்பாதையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திம்பம் மலைப்பாதையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. ஆனால் வனத்துறையினர் சட்டவிரோதமாக கனரக வாகனங்களை அனுமதிப்பதால் காரப்பள்ளம் மற்றும் பண்ணாரி சோதனைச் சாவடிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது என தெரிவிக்கும் மக்கள் விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை அருகே கீழவிடங்கலூரில் கருப்பாய் அம்மன் கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட மோதல் தீவிரமாகி சுபாஷ் என்பவர் காயமடைந்தார். இதனால் சந்தனகுமார், பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கடந்த 27ஆம் தேதி சுபாஷ் தரப்பை சேர்ந்தவர்களின் தீ வைப்பு சம்பவத்தில் 70 வயது மூதாட்டி செல்லம்மாளின் கூரை வீடு தீப்பிடித்து நாசமானது. இதனால் ஆத்திரமடைந்த மூதாட்டியின் உறவினர்கள் சுபாஷ் மீது பல்வேறு சாராய வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் அவரை கைது செய்ய வேண்டும் என காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்றனர். விடிய ஆட்சியில் நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் அருகே இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்து சுமார் 5 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கம் பாரத ஸ்டேட் வங்கியிலிருந்து 4,90,000 ரூபாய் பணத்தை எடுத்துச் சென்ற ரமேஷ் மற்றும் அவரது மனைவி தீபா பணத்தை இருசக்கர வாகனத்தில் வைத்துவிட்டு அருகில் உள்ள கடைக்கு சென்றனர். அவர்களை பின்தொடர்ந்த மர்ம நபர் இருசக்கர வாகனத்தில் இருந்த பணத்தை திருடிச் சென்றார். செங்கம் காவல் நிலையத்தில் ரமேஷ் அளித்த புகாரை தொடர்ந்து போலீசார் CCTV காட்சிகளை வைத்து தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர். இந்த சம்பவம் செங்கம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.